2024 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட ஜியோகிராஃபி கொஸ்டின் இது. 2 ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு கொடுக்குற கொஸ்டின். இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். சரி, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, the atmosphere is heated more by incoming solar radiation than by terrestrial radiation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ண உடனே நமக்கு அது ராங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் கூட பண்ண வேண்டாம், ஆப்ஷன் டி கரெக்ட்னு போட்டுடலாம். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்ட்ராங்காக கரெக்ட்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி ஆப்ஷன் ஏயா பியா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, ஓகே. The atmosphere is heated more by incoming solar radiation. more by incoming solar radiation கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். ஏன்னா அட்மாஸ்பியர் அதிகமாக ஹீட் ஆகிறது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான். ஓகே, இப்போ பர்டிகுலராக நமக்கு சர்ஃபேஸ் நியர்பை பார்த்தோம் அப்படின்னா இங்கே கேசியஸ் மாலிகுல்ஸுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகம். அண்ட் ஸோ இங்கே டாப் போக 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 ஆல்டிடியூட் அதிகமாக கேசியஸ் மாலிகுல்ஸுடைய டென்சிட்டி கம்மி. ஸோ சோலார் ரேடியேஷன் இங்கேயும் வருது, அதே அமௌண்ட் தான் இங்கேயும் வருது. பட் நமக்கு ஏன் லோயர் அட்மாஸ்பியர் அவ்வளோ ஹீட் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே கேசியஸ் மாலிகுல்ஸோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இந்த கேசியஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப அப்சார்ப் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் தான் மோர் தேன் த இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னாலே ஆப்ஷன் டி ஆன்சர் போயிடலாம். சரி, எதுக்கும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கிரீன்ஹவுஸ் கேசஸ் இன் த அட்மாஸ்பியர் ஆர் குட் அப்சார்பர்ஸ் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். எஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர் இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் கேசஸ்லாம் என்ன பண்ணும், சன்லைட்டுக்கு சோலார் ரேடியேஷன் ஷார்ட் வேவ் ரேடியேஷனுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் ஷார்ட் வேவ் ரேடியேஷன் சர்ஃபேஸில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறது லாங் வேவ் ரேடியேஷனாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனுக்கு இது ஒப்பேக்காக இருக்கும், அலோவ் பண்ணாது, அப்சார்ப் பண்ணி மறுபடியும் லோயர் அட்மாஸ்பியருக்கே அனுப்பும். ஸோ லோயர் அட்மாஸ்பியர் வார்மாக இருக்கும் இதனால். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. That's all.